ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு குட் நியூஸ்லேருந்து. ஸோ ரெசல்மேனியா 41 வந்து பைரோஸ்லாம் இருக்காதுன்னு நம்ம வந்து பயந்துருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் வந்துருக்கு. அது என்னன்னா, நம்ம வந்து மேபி ரெசல்மேனியா 41 பைரோஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். பைரோஸ் வந்து WWE வந்து வைக்க போகிறாங்க. அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வந்து வைக்க போகிறாங்க. ரெசல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஷோவில் வந்து பைரோஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அது இல்லாமல் ரெசல்மேனியாலாம் நடக்கிறது வந்து சான்ஸே இல்லை. ஸோ WWE வந்து ஆலிஜன் ஸ்டேடியம் கான்ட்ராக்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து போட்டிருப்பாங்க, நாங்கள் வந்து லிமிட்டடாக வந்து பைரோஸ்லாம் வந்து யூஸ் பண்ண போறோம்னு. ஏன்னா நம்ம அந்த சம்மர் ஸ்லாம்ல தான் வந்து பைரோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனா அதே ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா மற்ற WWE ஷோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பைரோஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மீன்ஸ் லிமிட்டடா யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறையலாம் யூஸ் பண்ணல, ஆனால் லிமிட்டடா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரெசல்மேனியா 41 லிமிட்டடா வந்து பைரோஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கைஸ் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ஜான் சீனாவோட ஒரு புது மர்ச்சன்டைஸ் வந்து WWE வந்து எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த ஜான் சீனாவோட ஒரு புது மர்ச்சன்டைஸ் வந்திருக்கு. இதுல வந்து என்ன எழுதியிருக்குன்னா, லாஸ்ட் ரியல் சாம்பியன். ஸோ ஜான் சீனா தான் வந்து லாஸ்ட் ரியல் சாம்பியன். இந்த லைன் வந்து அவர் வந்து ரால வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ WWE வந்து அந்த லைனை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு மெர்ச்சன்டைஸை வந்து எடுத்துட்டாங்க. ஐ திங்க் இந்த ஜான் சீனாவோட ஃபேர்வெல் டூர்ல வந்து இந்த மெர்ச்சன்டைஸ் வந்து ரொம்பவே வந்து சேல் ஆக போகுது. லாஸ்ட் ரியல் சாம்பியன் இது வந்து ரொம்பவே பாப்புலர் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ வரப்போற ஸ்மாக் டவுன்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், சிஎம் பங்க் 3 பேரும் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண போறாங்க. இது வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ரால வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸ்மாக் டவுன்ல வந்து ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ராலின்ஸ் இவங்களுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆல்ரெடி WWE வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அப்போ எதுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குதுன்னு எனக்கே தெரியல, உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் சைனிங் வந்து எதுக்கு நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து அடுத்த வரப்போற மண்டே நைட் ரால வந்து இருக்க போறாங்க. மறுபடியும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்க போறாங்க. இந்த மண்டே நைட் ரா வந்து லண்டன்ல இருந்து நடக்க போகுது. மறுபடியும் வந்து இங்க 2 பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வர போறாங்க. அண்ட் இந்த வாட்டி ஜான் சீனா வந்து பேச விடுங்கப்பா, ஜான் சீனாவை பேச விடுங்க. ட்ரிபிள் எச் கிட்ட போய் யாராவது சொல்லுங்க ஜான் சீனா வந்து பேசணும், கோடி ரோட்ஸ் வந்து வச்சு செய்யணும்னு. ட்ரிபிள் எச் வந்து ரொம்ப வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு கோடி ரோட்ஸ். ஜான் சீனாவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்லயே இதுதான் வந்து ஜான் சீனா வந்து கிரௌட்ஸ் கிட்ட தான் வந்து பேசினிருப்பாரு. அங்க இருந்து கோடி ரோட்ஸ் வந்துடுறாரு. ஜான் சீனா வந்து நீ உண்மையான ஜான் சீனாவை தேடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. செகண்ட் செக்மெண்ட்லயே வந்து இதே நடக்குது. ஜான் சீனா வந்து தன்னோட ப்ரோமோ வந்து கட் பண்ணி இருப்பாரு. அண்ட் அங்கல இருந்து கோடி ரோட்ஸ் வந்து வந்துடுறாரு. கோடி ரோட்ஸ் வந்துட்டு மறுபடியும் கிரௌட் சைட்ல வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தரமா வந்து அப்பர் ஹேண்ட் கட்சோன்னு வந்து போயிடுறாரு. 2 எபிசோட்லயே பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து கெத்தா காமிச்சிருக்காங்க. ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸை பத்தி வந்து எதுவுமே சொல்லாம வந்து போயிடுறாரு. ஆனா கோடி ரோட்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசி வந்து கெத்தா வந்து காமிச்சிருக்காங்க. ஆனா வரப்போற மண்டே நைட் ரால வந்து நம்ம கன்ஃபார்மா வந்து ஒரு ப்ரோமோ பேட்டில் வந்து பார்த்தே ஆகணும். ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸ் பத்தி வந்து பேசியே ஆகணும், இல்லைன்னா வந்து இந்த ஃபியூட் வந்து ஹைப்பே பிடிக்காது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ சிஎம் பங்கோட சாங் இருக்கு இல்லையா, கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, அந்த சாங்கை வந்து ஒரிஜினல் சிங்கர்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுவும் லைவா, அதுவும் லாஸ் வேகஸ்ல ரெசல்மேனியா வீக்கெண்ட்ல வந்து இந்த சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ சிஎம் பங்கோட இந்த என்ட்ரன்ஸ் தீம் சாங்கை வந்து கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து ரெசல்மேனியா வீக்கெண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி இந்த தீம் சாங்கை வந்து அவங்க வந்து லைவா கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரெசல்மேனியா 41 சிஎம் பங்கோட என்ட்ரன்ஸ்ல. ஏன்னா ரெசல்மேனியாலே அது வந்து ஒரு பிகஸ்ட் ஸ்டேஜ், அங்க வந்து என்ட்ரன்ஸ்னா வந்து தரமா பண்ணுவாங்க எல்லாரும். அதனால சிஎம் பங்கு வந்து ஒரு தரமான என்ட்ரன்ஸ் தரதுக்காக லைவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ ஜான் சீனா வந்து ஒரு குழந்தைய வந்து திட்டிருப்பாரு, டாக்ஸிக்னு வந்து சொல்லியிருப்பாரு, நீ வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிட் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ ஜான் சீனா வந்து அந்த குழந்தைய திட்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட ஒரு ரியாக்ஷன் வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. ஜான் சீனா பாயிண்டட் his finger at me and I was honored. I didn't know he was going to sit on me, but I understood he was in the character to me. John Cena always be a hero. ஸோ இந்த கிட்ட வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஜான் சீனா வந்து என்ன கை காமிக்க போறான்னு எனக்கு தெரியாது, ஜான் சீனா வந்து எனக்கு கை காமிச்சான்னு அதை வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரௌடான ஒரு மூமெண்ட். எனக்கு தெரியும் ஜான் சீனா வந்து உண்மையாலேயே வந்து என்னை வந்து எதுவும் சொல்ல, அவர் வந்து ஒரு கேரக்டர்ல இருக்காரு. அதனால தான் வந்து அவர் வந்து என்னை வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசியா சொல்றாரு ஜான் சீனா வந்து எப்பவுமே என்னோட ஹீரோ. ஸோ இந்த குட்டி குழந்தைக்கே தெரியுது ஜான் சீனா வந்து கேரக்டர்ல இருக்காருன்னு. ஆனா நம்ம சில ஃபேன்ஸுக்கு வந்து இன்னுமே தெரியல ஜான் சீனா வந்து கேரக்டர்ல இருக்காரு. ஜான் சீனா வந்து ஹீல்டன் கேரக்டர்ல வந்து இப்போ இருக்காருன்னு. ஸோ இதுதான் வந்து அந்த குழந்தையோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஜான் சீனா வந்து அந்த கிட்ட வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம். ஸோ ரெசல்மேனியா 41 வந்து ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து எதுக்காக நடக்குது,
ஒரு டைட்டில் மேட்சா இது இல்ல ஏதாவது ஸ்டிப்புலேஷன் இருக்கா? ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம ரெசல்மேனியா 41ல இந்த மேட்ச்க்காக ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகுறது வந்து பார்க்கலாம். ஸோ WWE வந்து ஆல்ரெடி இவங்களுக்கான மேட்ச் வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் வந்து ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்து வைக்கணும்? ஸோ மேபி அந்த ஸ்மாக் டவுன் எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஒரு புது ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் ஆகுறது வந்து பார்க்கலாம். மேபி அந்த கான்ட்ராக்ட் சைனிங் வந்து அதுக்காக தான் நடக்க போகுது. அப்படி ஏதாவது ஸ்டிப்புலேஷன் வந்து WWE வந்து வச்சிட்டாங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து ஹைப் ஏறிடும் அண்ட் இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து WWE ஃபேன்ஸ் வந்து காமிப்பாங்க இந்த மேட்ச்ல. ஸோ ரெசல்மேனியா 41ல ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து நம்ம ஆட் ஆகுறது வந்து பார்க்கலாம். அது என்னவா இருக்கலாம்னு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் வரும். ஸோ ஜான் சீனா வந்து மண்டே நைட் ரால வந்து ரொம்ப வந்து கிரிப்டிக்கான ஒரு வேர்டு வந்து சொல்லியிருப்பார். ஜான் சீனா சொன்ன அந்த வார்த்தையால வந்து WWE ஃபேன்ஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அது ஜான் சீனா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிச்சுட்டு நான் வந்து இந்த டைட்டிலோட வந்து ரிட்டையர் ஆயிடுவேன். நீங்க அடுத்த சாம்பியனே வந்து பார்க்க முடியாது. நான் தான் வந்து லாஸ்ட் ரியல் சாம்பியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஜான் சீனா வந்து சொல்லியிருப்பாரு மண்டே நைட் ரால. அப்போ ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா 41ல வந்து ஜெயிக்க மாட்டாரா? ஏன்னா ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா 41க்கு அப்புறமும் அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க WWE. ஜான் சீனா சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ஜெயிச்சுட்டு நான் வந்து இந்த டைட்டில் கூட வந்து ரிட்டையர் ஆயிடுவேன். ஸோ ஜான் சீனா வந்து இந்த டைட்டில் வந்து ஜெயிச்சுட்டு ரெசல்மேனியாலே வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. அவர் வந்து தன்னோட ஃபுல் ரிட்டையர்மெண்ட் வந்து தரமாட்டாரு. இந்த டைட்டிலோட வந்து ரெசல்மேனியாலே வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. ஸோ இது வந்து நடக்காது. ஏன்னா ஜான் சீனா வந்து WWE வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெசல்மேனியாக்கு அப்புறமும். ஸோ ஜான் சீனா வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறமும் வந்து வரப்போறாரு. அப்போ ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா 41ல வந்து தோத்துருவாரா? அதனால தான் அவர் வந்து மறுபடியும் வர போறாரா? அவர் தான் சொன்னாரு நான் வந்து ஜெயிச்சுட்டு வந்து அந்த டைட்டில் வந்து ரிட்டையர் பண்ணிடுவேன்னு. அப்போ ஜான் சீனா வந்து ரெசல்மேனியா 41ல வந்து தோத்துருவாரா? ஸோ ஜான் சீனா வந்து என்ன சொல்ல வந்தாருன்னா, ஜான் சீனா வந்து இந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிருவாரு. டைட்டில் வந்து அவர் வச்சுப்பாரு. அவர் வந்து லாஸ்டா போகும்போது வந்து இந்த டைட்டில் வந்து ரிட்டையர் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இந்த டைட்டிலோட பாத்தீங்கன்னா ஜான் சீனா வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கினாங்க. ஜான் சீனா சொன்ன மீனிங் வந்து வேற. ஸோ ஜான் சீனா வந்து இந்த டைட்டில் வந்து ரெசல்மேனியா 41ல வந்து ஜெயிச்சுட்டு ஜான் சீனா வந்து இந்த டைட்டிலோட வந்து ஒரு ரன் கொடுப்பாரு. கடைசியா ஜான் சீனா வந்து தோக்க மாட்டார். தோக்காம அவர் வந்து இந்த டைட்டில் வந்து ரிட்டையர் பண்ணிடுவாரு. அவரும் வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. இதுதான் வந்து ஜான் சீனா சொன்ன மீனிங். ஸோ நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மேட்ச் வந்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஃபியூட வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச் வந்து நடக்க போகுது ரெசல்மேனியா 41ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி WWE அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.